யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்காக ஆயத்தமாகிறோம். இன்றைய நாளிலே மிகவும் ஒரு அற்புதமான விடயத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த நற்செய்தியை பொறுத்தவரையிலே அடிக்கடி நாங்கள் வேஸ்பர் ஆராதனைகளிலே நாம் கேட்கின்ற நற்செய்தி பகுதி இது யோவான் நற்செய்தியினுடைய 6வது அதிகாரத்திலே. கடந்த வெள்ளிக்கிழமையும் அதைத்தான் வாசித்தோம். இந்த கடந்த வாரத்திலே படிப்படியாக சிறிய சிறிய பகுதிகளாக நாங்கள் வாசித்து கொண்டு வந்தோம். இது இயேசுவினுடைய முக்கியமான 2 போதனைகள் இதில் இருக்கின்றன. ஒன்று, இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பற்றி மக்களுக்கு, அவர்களுக்கு 5000 பேருக்கு உணவளித்ததன் பின் இந்த போதனை தொடர்கிறது. உணவளித்ததன் பின் அவர்கள் இந்த போதனை அப்படியே தொடர்ச்சியாக வருகிறது. இந்த போதனையினுடைய இறுதியிலே, இந்த பிரசங்கத்தினுடைய இறுதியிலே வாழ்வு தருகின்ற வார்த்தையை பற்றியும் பேசுவார். அதையும் நாங்கள் இன்னும் ஒரு நாட்களிலே அவற்றையும் வாசிப்போம். பிரியமானவர்களே, எனவே இயேசு அவருடைய வார்த்தையிலும் தன்னுடைய உடலின் மீதும் இரத்தத்தின் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழுமாறு நம்மை அழைக்கிறார். பாஸ்கா காலமே ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற காலம்தான். நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டு சாட்சியம் பகர அழைக்கின்ற காலம். மிகவும் சிறந்த ஒரு உதாரண மனிதன் இன்றைய 1வது வாசகத்திலே நமக்கு கிடைக்கிறார். சவுல் என்கின்ற, கமாலியல் என்கின்ற சட்ட வல்லுநருக்கு கீழே சட்டம் பயின்றவர், ஒரு யூதன். சட்டதிட்டங்களை ஆழமாக கற்பிக்கிறவர், அவற்றை வாழுகிறவர். கிறிஸ்தவம் ஜெருசலேமிலே பரவி வருகிறதை கேள்விப்பட்டு அவற்றை கொலை செய்வதற்காக, அவற்றை அழித்து விடுவதற்காக அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவருடைய குரல் எவ்வாறு மோசையை கூப்பிட்டாரோ, ஆபிரகாமை கூப்பிட்டாரோ, சாமுவேலை கூப்பிட்டாரோ, அவ்வாறு சவுலே சவுலே என்று கூப்பிடுகிறார். கடவுளுடைய வார்த்தை அவருக்கு மிகவும் தெளிவாக விளங்குகிறது. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார்? உடனடியாகவே அவரிடமிருந்து வந்த பதில், ஆண்டவரே நீர் யார்? பிரியமானவர்களே, பல தடவைகளிலே எத்தனையோ பேர் பேசிக்கொள்வது, நான் கோயிலுக்கு போவதில்லை, நான் எந்த தெய்வத்தையும் வழிபடுவதில்லை. அண்மையிலே ஒரு இடத்திலே நான் போய் அமர்ந்திருக்கிற பொழுது, என்னுடைய மெடிக்கல் விடயமாக, என்னுடைய மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருக்கிற பொழுது, அங்கே இருந்திருக்கக்கூடிய 3-4 பேர் வைத்தியர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதில் ஒரு வைத்தியர் பேசினார், நான் ஆலயத்துக்கு போவதில்லை, நான் என்னுடைய தெய்வத்தை வழிபடுவதில்லை, ஆனால் நான் ஒருபோதும் குறைந்து போகவில்லை என்று பேசிக்கொண்டார். அவர் நான் இருந்ததால் தான் அப்படி சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால்
ஒரு விடயத்தை நான் அந்த இடத்திலே உணர்ந்து கொண்டேன். என்னவென்று சொன்னால், இன்று உலகிலே பலர் கடவுள் மறுப்பு கொள்கையோடு, கடவுளே இல்லை, எங்களுக்கு இந்த உடலினுடைய ஆசைகளும் சாதாரணமாக காசு பணம் இருந்தால் நாங்கள் எப்படியும் வாழ்ந்து விட்டு போகலாம், எங்களை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணக்கருவோடு இந்த உலகத்தினுடைய போக்கின்படி வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லாமல் இல்லை, இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், கடவுள் யாரையும் விட்டு வைப்பதில்லை. இவ்வாறுதான் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையோடு அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் ஆனந்தங்களும் சரியானவை, இவை போதும் என்ற எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கூட கடவுள் பற்றிய ஒரு சிந்தனையை அவரே ஆன்மாவில் தூண்டிவிடுவார், உள்ளத்தில் தூண்டிவிடுவார். அது இனமதம் இல்லாமல் நிகழ்கிறது. சில வேளைகளிலே இரவிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மதத்தையும் ஒன்றையும் பின்பற்றுவதில் இரவு நேரங்களிலே இந்த இரவினுடைய பயங்கரங்களில் மத்தியிலே யாரோ ஒருத்தன் படைத்தவன் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த மனிதன் சவுல் ஜூதன், சட்ட வல்லுனர், இன்னுமாக கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர், கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார். ஆயினும் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரை பற்றிய அறிவு, உயிர்த்த ஆண்டவரை பற்றிய நினைவு இருந்திருக்கிறது. அதனால்தான் நீர் யார், ஆண்டவரே நீர் யார் என்று உடனடியாகவே கேட்கிறார். நீ துன்புறுத்துகிற ஆண்டவர் தான் என்று சொன்ன பொழுது, ஜேசு நானே என்று சொல்லுகிற பொழுது அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, கன்வர்ஷன் நடக்கிறது, வாழ்க்கை மாறுகிறது. இவ்வளவு காலமும் சட்டம், நீதிநெறி, முறைமை, இவைதான் அவசியம், யூத மதம் என்றெல்லாம் இருந்தவருக்கு இன்று இயேசுவினுடைய தொடுகை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது, கன்வர்ஷனை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்று சொன்னால், பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் 3 நாள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, தவம் இருக்கிறார். என்னுயிரே இறைவா, உம் திருவடி சரணம், உன் பதம் அமர்ந்து உம் வார்த்தை கேட்க, உம் அன்பை சுவைக்க என்ன தவம் செய்தேன். இந்த மனிதன் 3 நாட்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, தவம் செய்கிறான். முழுமையான தவம் செய்கிறான், மாற்றத்திற்கான தவம் செய்கிறான், இயேசுவை அணிந்து கொள்வதற்கான தவம் செய்கிறான். உயிர்த்த இயேசுவினுடைய பிரசன்னம். அது மாத்திரமல்ல, இவன் எனக்கு தேவை, என் சாட்சியாக மாறப்போகிறார் என்று தூயாவியானவர் எச்சரிக்கிறார். இன்று அல்ல, நாம் திருத்துவர் பணிகளில் வாசிப்போம். அந்த சாட்சியத்திற்காக புறப்பட போகிறார், தூதரை பயணம் செய்ய போகிறார். திருத்துவர் பணிகளிலே அவர் கூறுவார், ஏன் அவருடைய திருமுகங்களிலே கூட கூறுவார் அவர், நான் இத்தனை தடைகள் அடிபட்டேன், கப்பலுடைவாக இருந்தால் என்ன, இரவாயின பகல் என்ன, எந்த நிலையிலும் ஆண்டவருக்காக நான் மரிக்க துணிந்தவன் என்று தன்னையே மார்பு தட்டி சொல்லுகிற அளவுக்கு உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர் இந்த மனிதன். 3 நாட்கள் அவர் பார்வையற்றிருந்தார். அதனுடைய அடையாளம் என்ன? ஞான பார்வை பெறுவதற்காக இந்த உலகியலுடைய பார்வை, உலகினுடைய பக்கங்கள், சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு இயேசுவினுடைய வாழ்வுக்குள்ளே பார்வை பெறுவதற்காக அவர், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த 3 நாட்களிலும் பார்வையற்றி இருந்தார். அதன் பின் நமக்கு தெரியும், அனனியா வழியாக அவர் மீண்டும் ஆண்டவருடைய அருளை பெற்று, பார்வை பெற்று மீண்டும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நுழைகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, வாழ்வினுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசுனுடைய பிரசன்னம், மாறாத மறையாத இயேசுனுடைய பிரசன்னம் நம்மோடு ஆழமாக இருக்கிறது. அது எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் நினைக்கலாம், நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆயினும் ஆண்டவரை பற்றிய அறிவும் அச்சமும் ஆன்மாவிலே நிலை கொண்டிருக்கிறது. அதை மறக்க முடியாது, யாராலும் மறக்க முடியாது. எந்த ஒரு உறுதியான கடவுள் மறுப்பு கொள்ளை கொண்டவராலும் அதை செய்ய முடியாது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மாவிலே குடிக்கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுப்போம்.
அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் வாழப்பட உந்தப்பட நாம் முயற்சிப்போம். உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் இனிமேல் இறப்பின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. முயற்சி செய்வோம், ஆண்டவரை அறிந்து கொள்ளுவோம். சவுலை போன்று அந்த 3 நாட்களும் அவர் அந்த மனமாற்றத்திற்காக செலவழித்தது போன்று நாமும் செலவழித்து நமக்குள்ளே இருக்கிற சவுலை களைந்து விட்டு பவுலாக மாறுவோம். ஆண்டவர் அருள் தருவாராக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.